மகாபெரியவாச்சரணம். இன்றைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கு அப்படின்னா, அந்த நேரத்திற்கு அந்தந்த நேரத்திற்கு எதை சாப்பிட வேண்டுமோ அதை செய்வது கிடையாது. எப்பொழுது தூங்க வேண்டுமோ அது தூங்குவது செய்வது கிடையாது. விழித்திருக்க வேண்டிய நேரத்தில் தூங்குகிறோம். இப்படியெல்லாம் செய்வதால் நம்முடைய வாழ்க்கை முறை மட்டும் மாறவில்லை, நம்முடைய ஆயுளும் குறைந்து கொண்டு வருகிறது. அப்படி என்ன நேரம் காலம் மாறுகிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, விடியற்காலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே நம்ம நினைச்சே பார்க்க முடியாதுங்க. என்னங்க அந்த நேரத்தில் எப்படிங்க எந்திரிக்கிறது அப்படிம்பாங்க. ஏன்னா அப்பொழுது எந்திரிச்சாதான் நம்மளுடைய நுரையீரல் நல்லா இருக்குன்னு சொல்றாங்கங்க. அப்ப அந்த நுரையீரலுக்காகவாச்சும் நம்ம எந்திரிக்கணும் இல்லையா? அப்போ என்ன பண்ணணும்? முதல்லையே நம்ம சீக்கிரமாக தூங்க போயிட்டோம் அப்படின்னா அப்போ அந்த விடியற்காலையில் எந்திரிக்க முடியும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, 12 மணி வரைக்கும் 1 மணி வரைக்கும் ராத்திரி நம்ம வேலை பார்த்துட்டு அப்புறமா தூங்க போகும்போது நமக்கு அந்த அப்படியே ரொம்ப தளர்ச்சியாக தெரியுது. நம்மளால் அந்த சோர்விலிருந்து வெளியவே வர முடிவது கிடையாது. ஆக தூங்க போகக்கூடிய டயத்தை மாற்றிட்டோம் அப்படின்னா எல்லாமே மாறிடும் இல்லையா? சரி, அப்போ எப்போதான் தூங்கணும் அப்படின்னா, சரியாக பார்த்தீங்க அப்படின்னா ராத்திரி சொல்கிறாங்க, ராத்திரி அந்த 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே தூங்கிடணுங்க. அது தூங்குறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லையா 9 to 11ங்க. ஆனால் கண்டிப்பாக தூங்கணும் அப்படின்னா அந்த டயத்தை சொல்கிறாங்க. 9லேருந்து 11 மணி வரைக்கும் நம்ம தூங்கணும்னா அவ்வளோ நிம்மதியாக தூங்கலான்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, 11லேருந்து 1 மணி வரைக்கும் வேலை பார்க்குறோன்னு சில பேர் வேலை பார்க்குறோமே. அப்போ அந்த டயத்தில் தூங்காமல் இருந்தால் தான் என்ன ஆகுது அப்படின்னா, உடல் உறுப்புகள் பாதிக்கப்படுதுங்க. ஏன்னா இப்போ அந்த நேரத்தில் அந்த உடலானது என்ன பண்ணோம் அப்படின்னா, எல்லா உறுப்புகளையும் சரி செய்து அந்த வேலையை பார்ப்பதற்கு செய்யக்கூடிய நேரமாக இருக்கா. அப்போ நம்ம அவசியம் உறங்கணும் இல்லையா? இதெல்லாம் கிடையாமல் திரும்பவும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, 1 மணிலேருந்து 3 மணி வரைக்கும். அந்த 1 மணிலேருந்து 3 மணி அப்படிங்கிறது யாரெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ எக்ஸாமுக்கு நம்ம படிக்கிறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ராத்திரிலாம் நிறைய பேர் தூங்காமையே படிப்பாங்க. அப்படி தூங்காமல் படிக்கிறவங்க ஒரு விதம் அப்படின்னா, இன்னொருத்தவங்க அலாரம் வச்சு படிப்பாங்க. 1 மணிக்கு அலாரம் வச்சு நான் படுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 1 மணிக்கு படிக்க ஆரம்பித்து 3 மணி வரைக்கும் படிக்கிறாங்க அப்படின்னா, அந்த டயத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய தூக்கம் கண்டிப்பாக கெட்டு போகுதுங்க. அப்போ இந்த சுத்தம் செய்யக்கூடிய வேலை அப்படிங்கிறது தடைபடுது. ஏனுங்க, ஒரு கார் வச்சுருக்கோம், ஒரு வண்டி வச்சுருக்கோம் அப்படின்னா அதை சுத்தம் பண்ணுறதுக்கே நம்ம நாள் பார்த்து ஒரு ஞாயிற்றுக்கிழமையாக இருக்குது, இன்றைக்கி அது ரெஸ்ட் கொடுப்போம், அதுக்கு எல்லாமே பார்ப்போம், சர்வீஸ் பண்ணுவோம்னு சொல்கிறோம். இது ஒரு பெரிய உடலுங்க. இதுக்குள்ளே எவ்வளவு மிஷின் இருக்குது. உள்ள உறுப்புகள் பூரா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மிஷின்ங்க. நம்ம அதுக்கு என்ன ஊற்ற வேணாம், எதுவும் செய்ய வேணாம். அதுக்கு சரியான முறையில் ஓய்வு கொடுத்து, சரி நீ இந்த நேரத்தில் நீ ஏன் எல்லாம் ஒன்றே சரி பண்ணிக்கோ அப்படின்னு ஒரு டைம் கொடுக்குறோம். அதுக்கு அது கூட கொடுக்கலன்னா எப்படிங்க? அந்த டயத்தில் நம்ம கொடுக்காம இருந்தோம் அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளுடைய ஆரோக்கியம் கெட்டு போகுது. இப்போ இதெல்லாம் மாறுறதுனால காலையில் நம்ம எந்திரிக்கிறது மாறிடுதுங்க. அப்போ காலையில் லேட்டாக எந்திரிக்கிறனால இந்த விடியற்காலை அதிகாலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம விட்டுறோங்க. அப்போ இங்கே ஆரம்பிக்கிறதாங்க அந்த நுரையீரல் பிரச்சனை. அதே மாதிரி எந்திரிச்சு சாப்பிடக்கூடிய விஷயம் 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் தானேங்க சாப்பிடணும். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த லேட்டாக எழுந்திரிச்சிட்டு இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 10 மணிக்கு சாப்பிட உட்காருவாங்க. ஆனால் என்ன ஆகும்னா, அந்த 9 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் நம்ம உள்ள எந்த ஆகாரத்தையும் போடவே கூடாதுங்க. ஏன்னா சாப்பிட்டது பூரா செரிமானம் ஆகணும். அது அங்கே செய்யணுமே அந்த வேலை செய்யணும்னா அதுக்கு டைம் வேணும். அதுக்கு நம்ம இடம் கொடுக்காம அடுத்து உள்ள ஆகாரத்தை போட என்ன ஆகுது அப்படின்னா, அங்கே ஜீரண கோளாறுகள் உருவாகுது. இப்போ பார்த்தீங்களா, இப்போ சரியாக தூங்காததுனால ஒரு விஷயம் அப்படியே ஒன்றை ஒன்று தொடர்பு படுத்தி கொண்டு நம்முடைய ஆரோக்கியத்தையும் முழுமையாக பாதிச்சிருதா. அப்போ என்ன ஒரே ஒரு விஷயம் நம்ம பண்ணணும் அப்படின்னா, ராத்திரி தூங்க போகிறது சரியாக அந்த 9 மணிக்கு நம்ம கரெக்டாக வச்சுக்கணும். 9 மணிக்கு சரியாக தூங்கணும்னு வச்சுட்டா கண்டிப்பாக விடியற்காலை அதிகாலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை எல்லோருக்குமே சாத்தியமாகும். அந்த நேரத்தில் நாமும் எல்லோருமே விழித்து நம்முடைய உடல் உறுப்புகளை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம். மகாபெரியவா ஆச்சரணம்.